உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். முதன்மை செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. முதன்மை செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம். சன் நியூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் 12 பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் யானைக்கு 2வது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கலாம் என்று கூறும் பிரதமர் மோடி 8 ஆண்டுகளுக்கு முன்பே வரியை குறைத்திருக்கலாமே என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்குபேட்டர் குழந்தை போல வளர்ச்சியடையாத தலைவர் விஜய் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கடுமையாக விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், விஜய்க்கு வரும் கூட்டம் வாக்காக மாறாது என்றார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்தித்தது ஏன் என்பது குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். முதன்மை செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.